வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று ரீமேல் புயலாக உருவாகிறது என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வருகிற 26ஆம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கேற்றவாறு கோடைமழை தமிழகத்தில் கொட்டி வருகிறது. அந்த வகையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டிய கோவை, நீலகிரி, கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்து வருகிறது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கடந்த 2 நாட்களாகவே லேசான மழை பெய்தது. இப்படிப்பட்ட சூழலில் தெற்கு கேரளா, அதை ஒட்டிய பகுதிகளில் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதனால் தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் நேற்றைய தினமும் கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் கூறியதை அடுத்து மழை பெய்தது. அதேபோல் நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, நெல்லை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நாளை 25ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடிக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் இன்று வங்கக்கடலில் புயல் உருவாகி இருக்கிறது. இது குறித்து வானிலை மையம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் கூறியிருப்பதாவது: தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்றைய தினம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகிவிட்டது. இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று வலுப்பெறும் என்றும் இது தீவிர புயலாக மாறும். இந்த தீவிர புயலுக்கு ரெமல் என பெயரிடப்பட்டுள்ளது. இது வரும் 26ஆம் தேதி வரை வங்கதேசத்தை கடக்கும் என வானிலை மையம் கணித்துள்ளது. இதனால் வரும் 26ஆம் தேதி வரை மீனவர்கள் சம்பந்தப்பட்ட கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். மேலும் அதேபோல் மக்களும் நீர்வீழ்ச்சி, மலை பிரதேசங்கள் கொண்ட இடங்களுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.